மகரகம பொது நூலகத்தில் மாணவி சிக்கிய சம்பவம், அதிகாரிகளிடம் விசாரணை. மரண தண்டனைக்கு எதிர்ப்பு, ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் நீதியை வலியுறுத்தும் ஹர்தினால். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், வடக்கு மீனவர் பிரதிநிதி கோரிக்கை. ரீச்சா உணவு திருவிழா சம்பவம், பெண் ஊழியருக்கு ஏற்பட்ட அசம்பாவிதம் குறித்து பாஸ்கரன் கந்தையா கவலை. யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்திற்கு புதிய பீடாதிபதி தெரிவு. நாமல் ராஜபக்சவுடனான தனது நீண்டகால நட்பு குறித்து சரித் அபேசிங்க வெளியிட்ட தகவல். மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு, கஞ்சிவாணி இம்ரானின் உறவினர் உயிரிழப்பு, சிசிடிவியில் பதிவான துப்பாக்கிதாரி. கொழும்பு மகரகம நகர சபை வளாகத்தில் அமைந்துள்ள பொது நூலகத்தில் உயர்தர மாணவி ஒருவர் தனியாக சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நகரசபை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 7ஆம் திகதி நடைபெற்ற மகரகம நகர சபையின் மாதாந்த கூட்டத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக நகரசபை உறுப்பினர் ராசிகா குணசிங்க கவனம் செலுத்தியுள்ளார். 17 வயதுடைய மாணவி ஒருவர் நூலகத்தின் மேல் மாடியில் படித்துக் கொண்டிருந்த நிலையில் பின்னர் கீழ்த்தளத்திற்கு வந்தபோது நூலகத்தின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் நூலகத்தில் யாரும் இல்லை என கருதி வளாகத்தை மூடிவிட்டு சென்றதாகவும் இதனால் மாணவி சிறிது நேரம் நூலகத்திற்குள் தனியாக சிக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உதவிக்காக மாணவி சத்தமிட்ட நிலையில் வீதியில் சென்ற 2 சிறுவர்கள் அதனை கவனித்து நகரசபை ஊழியர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சில ஊழியர்கள் கூரை வழியாக வளாகத்திற்குள் சென்று மாணவியை வெளியே அழைத்து வர முயன்றுள்ளனர். பின்னர் சாவி கொண்டு வரப்பட்டு நூலகத்தின் கதவு திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது மாணவியை ஒருவர் காணொளியாக பதிவு செய்ததாகவும் இதனால் மாணவி மேலும் மன உளைச்சலுக்கு உள்ளானதாகவும் நகரசபை உறுப்பினர் கூட்டத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மகரகம நகரசபை தலைவர் சமன் சமரகோன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அறிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணையின் முடிவில் அதிகாரிகள் தவறு செய்தது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகரசபை தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தை அடுத்து நூலகத்திற்கு வரும் மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் நூலகத்தின் பாதுகாப்பு நடைமுறைகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் நகரசபை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மரண தண்டனை மனித மாண்புக்கு முரணானது என்பதால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி போதனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் கடமைகளை முறையாக நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனைகள் தொடர்பிலும் கர்தினால் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். மரண தண்டனை மனித உயிரின் கண்ணியத்தை மீறுவதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் திருச்சபையின் போதனைகள் எதிர்மறையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு தாம் முழுமையான மதிப்பளிப்பதாகவும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் தலையிடும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் கர்தினால் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் பிரதான சூத்திரதாரிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே கொழும்பு மறைமாவட்டத்தின் நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாட்டின் சட்டத்தின்படி உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் மரண தண்டனைக்கு எதிரான திருச்சபையின் கொள்கையையும் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டிய அவசியத்தையும் ஒரே நேரத்தில் ஹர்தினால் தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமையை கருத்தில் கொண்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களை பாதுகாப்பாக குடும்பங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வடமாகாண மீனவர் பிரதிநிதி நா வர்ணகுலசிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் உடனடி தலையீடு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தற்போது இலங்கையின் வெலிக்கடை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு சிறைச்சாலைகளில் 38 தமிழக மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவர்களில் விசாரணை கைதிகளும் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டவர்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் இலங்கையின் சில சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் கலவரங்களில் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தில் இந்தியாவைச் சேர்ந்த கைதி ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை நிலைமை காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை எழுந்துள்ளதாக வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை அரசாங்கம் சில சிறைச்சாலை சம்பவங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ள நிலையில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பல்வேறு சிறைச்சாலைகளில் இருந்த கைதிகள் நாட்டின் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனவே தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை இலங்கையிலிருந்து மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என வடமாகாண மீனவர் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ரீச்சா உணவு திருவிழாவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பில் பாஸ்கரன் கந்தையா தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். நிகழ்வின் போது ஏற்பட்ட எதிர்பாராத சிரமங்களுக்காக அவர் மன்னிப்பும் கோரியுள்ளார். குறிப்பாக நிகழ்வில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் மீது சிலர் குப்பை பொருட்களை வீசியதாகவும் ஊழியர்களுக்கு இடையூறு மற்றும் துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அவர் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். ரீச்சா உணவு திருவிழாவை சீர்குலைக்கும் நோக்கில் சில தரப்பினர் திட்டமிட்டு செயற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த சிலர் ஏன் எதிராக செயற்படுகின்றனர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் வெறுப்பு மற்றும் வன்முறையை தூண்டும் செயற்பாடுகளை தவிர்க்குமாறும் போதைப்பொருள் மற்றும் வன்முறைகளிலிருந்து விலகி சக மனிதர்களை மதித்து செயற்படுமாறும் இளைய தலைமுறையினரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே தனக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள பாஸ்கரன் கந்தையா சமூகத்தின் வளர்ச்சிக்காக தனது பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் புதிய பீடாதிபதியாக பேராசிரியர் பி. பிரதீப் காந்த் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான பீடச்சபை கூட்டம் நேற்று திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இதன்போது இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 15 வாக்குகள் முன்னிலை பெற்ற பேராசிரியர் பி. பிரதீப் காந்த் புதிய பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தற்போது பீடாதிபதி பதவியில் இருக்கும் பேராசிரியர் கங்காதரனின் பதவிக்காலம் எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் நிறைவடைவுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் பேராசிரியர் பி. பிரதீப் காந்த் முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் பீடாதிபதியாக தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் திருத்தப்பட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான நடைமுறையின் கீழ் இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது. ராஜபக்ச குடும்பத்துடனும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடனும் தனக்கு நீண்ட காலமாக நெருங்கிய நட்புறவு இருந்ததாக சரித் அபேசிங்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நபரின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் சிறையிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சரித் அபேசிங்க அண்மையில் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். தனது அரசியல் தொடர்புகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் 2005ஆம் ஆண்டு லண்டனில் இருந்தபோது நாமல் ராஜபக்சவை சந்தித்ததாகவும் அதன் பின்னர் 2006 முதல் 2008 வரையிலான காலப்பகுதியில் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் திரைப்பட தயாரிப்பு துறையில் தான் ஈடுபட்டதாகவும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற திரைப்பட நிகழ்வொன்றில் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரன்மிதென்ன திரைப்பட கிராமத்தின் ஆரம்பகால நிர்வாகத்திலும் தான் பொறுப்பேற்க இருந்ததாக குறிப்பிட்ட சரித் அபேசிங்க குறுகிய காலத்திலேயே அந்த பதவியிலிருந்து விலகியதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடன் பேசியதாகவும் குடும்பத்துடன் தனக்கிருந்த நெருக்கமான தொடர்பை கருத்தில் கொண்டு பதவியிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவுடனான தனது உறவு அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதல்ல என்றும் அது நீண்டகால நட்புறவாகவே இருந்ததாகவும் சரித் அபேசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2010ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட போது அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் தான் முழுமையாக ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தான் அரசியலில் ஈடுபட போவதாக பின்னர் தெரிவித்த போது நாமல் ராஜபக்ச அது குறித்து தன்னிடம் முன்கூட்டியே தெரிவிக்காதது தொடர்பில் ஆச்சரியம் வெளியிட்டதாகவும் சரித் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு நாமல் ராஜபக்சவுடனான தனது நீண்டகால நட்பு, ராஜபக்ச குடும்பத்துடனான தொடர்புகள் மற்றும் தனது அரசியல் பயணத்தின் ஆரம்பகட்ட அனுபவங்கள் தொடர்பில் சரித் அபேசிங்க பல்வேறு தகவல்களை நேர்காணலில் வெளிப்படுத்தியுள்ளார். கொழும்பு மாளிகாவத்தை பிசிசி பாலம் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாளிகாவத்தை பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கஞ்சிவாணி இம்ரானின் நெருங்கிய உறவினர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் குறித்த நபரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றமை பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் தாக்குதலை மேற்கொண்ட நபர் தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உயிரிழந்தவரின் அடையாளம் மற்றும் சம்பவத்திற்கான பின்னணி தொடர்பில் அதிகாரப்பூர்வ மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை.